வெல்கம் டு தம்டக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸில் இதுதான் 2வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் டென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த 3 டென்ஸுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பேசுகிற வாக்கியம் அந்த காலகட்டத்தோட பொருந்துதா என்பதை தான் நீங்கள் கவனிக்க வேணும். அதாவது ஏற்கனவே கூறின மாதிரி பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலத்தை குறிக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்தை குறிக்கும், ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலத்தை குறிக்கும். அதாவது ஒரு செயல் முடிந்த பிறகு அந்த செயலை பற்றி சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த செயலை பற்றி சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு செயல் இனிமே தான் நடக்க போகுதுங்கிறத குறித்து சொல்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். தே வியர் அட் ஹோம். அதோட மீனிங் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். அதே வாக்கியம் பார்த்துக்கோங்க. தே ஆர் அட் ஹோம். அவர்கள் வீட்டில் உள்ளனர். இது பார்த்திங்கன்னா நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். தே வில் பி அட் ஹோம். அவர்கள் வீட்டில் இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வாக்கியம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸை நீங்கள் பேசும்போது அதில் இருக்க டென்ஸை கவனித்து பேசுனீங்கன்னா உங்களுடைய வாக்கிய சொல் முக்கியமானதாகும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பேசுகிற வாக்கியங்களும் மாறும். ஸோ நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசும்போது ஒரு முடிந்த செயலை பற்றி பேசும்போது அதற்கான வாக்கியங்களை சேர்த்து பேசணும். அதே மாதிரி நிகழ்காலத்தை பற்றி பேசும்போது அதோட வாக்கியங்களை சேர்த்து பேசணும். அதே போல் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது அதோட வாக்கியங்களை சேர்த்து பேசணும். ஸோ நீங்கள் நடந்து முடிஞ்ச செயலை பேசும்போது எதிர்கால டென்சஸோட வாக்கியத்தை யூஸ் பண்ணால் அது தவறு. ஸோ அது முற்றிலுமே அந்த மீனிங் வேறு மாதிரி போயிடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஸோ இந்த மூணையும் தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையா ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வரக்கூடிய வீடியோஸில் இதோட வாக்கிய சொல் எதெல்லாம் அமைக்கணும், அது மட்டும் இல்லை இதை எப்படி பேசணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டென்ஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ 2வது நமக்கு மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கிராமர்ஸ் முக்கியம். ஸோ இது எல்லா கிராமர்ஸை விட இந்த 3 டென்ஸ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியத்தை எப்படி அமைச்சு பேசணுங்கிறத புரிஞ்சுட்டா தான் அடுத்து அவங்ககிட்ட பேச முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3 டென்ஸையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டென்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். ஸோ அந்த வீடியோக்களை நீங்கள் ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு டென்சஸ் ரொம்ப அழகாகவே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து கிராமருக்கு நம்ம போயிடலாம். ஸோ சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோஸ்கெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வீடியோஸ் எல்லாமே கன்யூஸாக வரப்போகுது. ஸோ எல்லா வீடியோஸ்லையும் அதிகமாக போட்டு குழப்பாமல் சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாராவது லாங்குவேஜ் பேச கஷ்டப்படுறவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.